பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இதில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் 2 அப்போஸ்தலர்களோ தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அவன் சப்பானியாகவே பிறந்திருக்கான். பிறக்கும் போதே சப்பானி. அவனை என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் தூக்கி கொண்டு டெய்லி நாடோறும் தினமும் தேவாலயத்து வாசலில் பிச்சை கேட்கும்படி உட்கார வைப்பாங்களாம். அப்போ என்ன அங்கே போட்டிருக்குன்னா, அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல். அலங்கார வாசல், தேவாலயம்னாலே ரொம்ப அலங்காரமாக நல்ல பரிசுத்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அலங்கார வாசலில் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அவன் மேலே ஃபுல்லாக அழுக்காக இருக்கும், தலையெல்லாம் கலைச்சி போட்டு ஒரு அலங்கோலமான நிலைமையில் இருப்பான். அந்த அலங்கோலமான பிச்சைக்காரனை அந்த அலங்காரமான வாசல், அந்த வாசலில் தேவாலய வாசலில் கொண்டாந்து தினந்தோறும் உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக உட்கார வைக்கிறாங்கன்னா பிச்சை கேட்குறதுக்காக. அப்போ அந்த தேவாலயத்துக்கு போகிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு சிலர் ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இவ்வளோ அழுக்கா இங்கே உட்காந்துருக்கானே, இவ்வளோ அலங்காரமான இருக்க ஒரு தேவாலய வாசலில் இப்படி ஒரு அலங்கோலமாக ஒருத்தன் உட்காந்துருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. ஒரு சிலர் பாவம், இவனுக்கு உதவி செய்யலாம், இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு தேவையானதை அவனே வாங்கிக்கிட்டோம், காசு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அப்படி அந்த அலங்காரமான ஆலயத்தில் அலங்கோலமாக ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கும்போது அந்த தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்தில் ஜெபிக்கிறதுக்காக ஆராதிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்கள அவன் பார்த்துட்டு என்ன கேட்குறான்? பிச்சை கேட்குறான். அவன் பிச்சை கேட்கும் போது அவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஏதாவது காசு கொடுப்பாங்க, இல்லை சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க, அப்படியும் இல்லையா நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அப்படி அவன் எதிர்பார்த்துருப்பான். ஒரு பிச்சைக்காரனோட எதிர்பார்ப்பு அப்படி தான் இருந்திருக்கும். அப்போ பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பேதுருவும் யோவானும் என்ன பண்ணுறாங்க? அவனை நல்லா உற்று பார்க்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. எதுக்கு உற்று பார்க்குறாங்கன்னா, இவனுக்கு என்ன, ஏன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு அவங்க கவனிக்கிறாங்க. அவனால் நடக்க முடியலையா, எதனால் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கவனித்து அவனை பார்க்குறாங்க. அவன் நினச்சிருப்பான் இன்றைக்கி நம்ம சுகமடைவோம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கவே மாட்டான் வாழ்நாளில். ஏன்னா ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தவங்க சப்பானியாக ஆயிருந்தாங்கன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம சப்பானி ஆகிட்டோம் அப்படின்னா சரி ஏதாவது வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க முடியும். இவன் பிறவியிலேருந்தே தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்தே சப்பானியாக தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் அனுதினமும் பிச்சை கேட்டு தான் தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொண்டு இருக்கிறான்.
அவனுக்கு வந்து நம்ம சுகம் அடைவோம் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அந்த இடத்துல. நம்ம வந்து நல்லா நடப்போம், என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு நடப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அப்போ அவன் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாத அந்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் அன்னைக்கு நடக்குது. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? எங்களை நோக்கி பார். நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்குறோமா, இல்லை உலகத்து மனிதர்களை நோக்கி பார்க்கிறோமா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே பாருங்கள், பேதுருவும் யோவானும் என்ன சொல்கிறாங்க? எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பண தேவை வரும்போது, ஒரு அவசரமான சூழ்நிலை, நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு நிற்போம்? கடன் கொடுக்குறவங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கூட பிறந்தவங்க, இல்லை சொந்தக்காரவங்க, நம்முடைய நண்பர்கள், யாராவது நமக்கு இந்த பணத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அநேக நேரங்களில் எல்லார்ட்டையும் போய் கேட்டு முடிச்சுட்டு யாருமே இல்லை 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 இல்லைன்னு எல்லாம் கையை விரித்த பிறகு கடைசியாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போக மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட போவோம், அப்புறம் கூட பிறந்தவங்கள்ட்ட போவோம், அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போவோம், அதுக்கு பிறகு கடைசியாக சொந்தக்காரவங்கள்ட்ட போவோம். சொந்தக்காரவங்கள்ட்டையும் கிடைக்கலன்னா கடைசியாக வந்து யாருமே எனக்கு உதவி செய்யலை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வழி, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆனால் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் யார்? நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். நம்ம அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போக மாட்டோம். எல்லாரும் கை விரித்த பிறகு, எல்லார்ட்டையும் கேட்டு அசிங்கப்பட்ட பிறகு கடைசியாக தான் அவர்கிட்ட போய் கேட்போம். ஆனால் நம்முடைய தேவையை அவர் மட்டும்தான் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அந்த பிச்சைக்காரனுக்கு. அவனுக்கு அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான். அவனுக்கு கிடைக்கிற காசை வச்சு தேவையான சாப்பாடை வாங்கிக்கிட்டா அவனுக்கு அது போதும். தேவாலயத்து வாசல் தான் அவனுக்கு தினமும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் அவன் அங்கே உட்காந்துருக்கான். இன்றைக்கி சாப்பிட எனக்கு கிடைச்சா போதும், ஒரு பழைய துணி கிடைச்சா போதும், அப்படி தான் அவன் அங்கே உட்காந்துருக்கான். எதிர்பார்ப்பே இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் நடக்குது. நம்ம கூட நம்ம சில நேரங்களில் நினச்சிருப்போம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, என் லைஃபே முடிஞ்சிருச்சு, எனக்கு 45 வயசாகுது, 50 வயசு ஆயிடுச்சு, முடிஞ்சு என்னோடய லைஃபு, நான் வந்து இன்னொரு 10 வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துலையே வேலையை பார்த்துட்டு என்னோடய காலத்தை கடத்திடலான் இருக்கேன், அவ்வளோதான், இனிமேல் எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லை, என்னால் எதுவுமே முடியாது, நான் வந்து என்னுடைய வேலையை தொடர்ந்து இதே இடத்துல தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் என்னால் வேலைக்கு போக முடியாது, எனக்கு இத்தனை வயசுக்கு மேலே எங்கேயும் வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினச்சிட்ருப்போம். ஒரு சிலர் வந்து குழந்தை இல்லாதவர்கள் என்ன நினைப்பாங்க, எனக்கு குழந்தை இல்லை, அவ்வளோதான், இனிமேல் குழந்தை பிறக்காது, என்னோடய ஏஜ் பார் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏஜ் தான் காரணம். குழந்த பிறக்க ஒரு வழி இல்லாத சூழ்நிலை, டாக்டர்கள்லாம் கையை விரிச்சிட்டாங்க, எனக்கு குழந்தையே பிறக்காது, என்னோட வயசு கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். இல்லை ஒரு சில வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும் போது, அவ்வளோதான், இத்தனை வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டேன், இனிமேல் வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, இவங்க கொடுக்குற சம்பளம் தான், இவங்க கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை, எதுவுமே நடக்காது நடக்காது நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லாத்தையும் மாற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். இது நடக்காது, முடியாது அப்படின்னு நம்ம நினச்சி சோர்ந்து போயிருக்க நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன்,
அவர் அதிசயமானவர். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றவும் முடியும். அவரால் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவனை எழுந்து நடக்க செய்யவும் அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம்னு எதுவுமே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய அற்புதம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம உணராமல் இருக்கிறது தான் நம்மளுடைய தவறு. நம்மக்கிட்ட இருக்க குறை அது ஒன்று தான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன்னு நம்ம சொல்கிறோம் வாயால். ஆனால் அந்த சர்வ வல்லமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 5ஆம் வசனத்தில், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் என்ன பண்ணுறான், அவர்களிடத்துல ஏதாச்சும் கிடைக்கும், எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும், இல்லை காசு பணம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு என்ன, அவன் வெள்ளியும் கேட்கல பொண்ணும் கேட்கல, ஏதோ காசு. அன்னைக்கு அவன் சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த காசை தான் அவன் எதிர்பார்க்குறான். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதான சுகம் அதை இயேசுவின் நாமத்தில் கொடுக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அங்கே சொல்கிறாரு. வெள்ளியையும் பொன்னையும் காட்டிலும் விலையேற பெற்றது, அதை உனக்கு நான் இயேசுவின் நாமத்தினால உனக்கு தரப்போகிறேன். என்னன்னா, அவனுக்கு அன்னைக்கு ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்துருந்தா அவன் அடுத்த நாள் திரும்பவும் பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் அதே டெய்லி அதே தான், பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். ஆனால் அவனுக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டானா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டானா, அவனே வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்டு நல்லா சுகபோகமாக இருக்க அவனால் முடியும். அதனால் இந்த இடத்துல பாருங்கள், யாராக இருந்தாலும் அவனுக்கு பிச்சையை போட்டுட்டு தான் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருப்பாங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் என்ன சொல்கிறான், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கினோன்னே அவனுடைய கால் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டு அந்த இடத்துல பாருங்க, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் உற்சாகமாக, உடனே நடக்கவே முடியாத ஒருத்தன் திடீர்னு நம்மளை நடக்க சொல்கிறாங்களே அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. குதித்து எழுந்திருக்கிறானா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். திரும்பவும் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போ பாருங்க, அவன் ஒரு நாள் கூட நம்ம தேவாலயத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். நம்ம என்றைக்கும் இது தாண்டா, வாசலில் உட்காந்து பிச்சை கேட்கணும், சாப்பிட்ணும், திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க, படுத்து தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே வந்து பிச்சை கேட்கணும், இதுதான் ரொட்டீன். அதுதான் அவன் நினச்சிருப்பான். நம்ம தேவாலயத்துக்குள்ளே போவோம், இல்லை நம்ம கால் நல்லா சரியாகி நம்ம நடப்போம், அதெல்லாம் அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஆனால் ஆசைப்பட்டிருப்பான், நம்ம என்னைக்காச்சும் எல்லாரும் போகிறாங்களே தேவாலயத்துக்கு, நம்மளும் தேவாலயத்துக்கு போகணும், ஒரு நாளாவது உள்ளே போகணும், நம்ம உள்ளே போய் ஆண்டவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பான் இருதயத்தில். ஆனால் அவன் அந்த ஆசையை யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் மனுஷன் பாருங்கள், முகத்தை தான் பார்க்குறான். சரி, அவனை இன்னைக்கு கொண்டு போய் அங்கே பிச்சை கேட்க தூக்கிட்டு போய் உட்கார வச்சா போதும்னு.
அவன் முகத்தை பார்த்து அவன் டிசைட் பண்ணுறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்குறாரு, அந்த இருதயத்தில் உள்ள ஆசையை பார்க்குறாரு. அதனால் நம்ம ஆசையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு இருதயத்தில் எத்தனை ஆசை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசைங்கிறது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை ஆசை இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அப்போ அவன் இருதயத்தில் இருக்க ஆசையை கர்த்தர் பார்த்து இவன் தேவாலயத்துக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால தான் அவன் அன்னைக்கு போய் தேவாலயத்துக்குள்ளே போய் அவன் குதித்து எழுந்து நடந்து வீட்டுக்கு போனான்னு சொல்லி போடலைங்க. உடனே அம்மா அப்பாவை பார்க்க போனான், கூட பிறந்தவங்கள பார்க்க போனான், இல்லை நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்க போனான், சொந்தக்காரவங்களை பார்க்க போனான், இல்லை அவனை டெய்லி தூக்கி கொண்டு வந்து அந்த தேவாலயத்து வாசலில் உட்கார வச்சாங்க இல்லையா, அவங்கள பார்க்க போனான். அப்படி எதுவுமே இங்கே போடலை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், திரும்ப நடக்கிறான், திரும்ப குதிக்கிறான், அப்புறம் தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ளே போய் திரும்ப தேவனை ஆராதிக்கிறதுக்காக தேவாலயத்துக்குள்ளே போகிறான். அப்போ பாருங்கள், அவன் மனசில் இருந்த ஆசையை அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்ம இருதயத்தில் எத்தனை ஆசைகள் விருப்பங்கள் இருந்தாலும் அவை தேவனுக்கு சித்தமானதாய் இருந்தால் கண்டிப்பாக அது நேர்மையானதாய் நியாயமானதாய் இருந்தால் கண்டிப்பாக தேவன் அதை நிறைவேற்றுவார். அவன் இருதயத்தில் இருந்தது யாருக்குமே தெரியாது, மனுஷங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, டெய்லி தேவாலயத்துக்கு போகும்போது அவன் வெளியே உட்காந்து பிச்சை கேட்டிருப்பான். அன்னைக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான், தேவாலயத்துக்குள்ளே போய் அவனும் எல்லா மக்களோடையும் சேர்ந்து ஜனங்களோடையும் சேர்ந்து அவனும் ஆராதிச்சிருப்பான் தேவனை. அப்போ அவன் ஆராதித்து துதிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம், இவன் வெளியே தானே உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான், இன்றைக்கி உள்ளே உட்காந்து ஆராதிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்லாம். எப்படி நம்ம ஒரு நடக்காத ஒரு காரியம் நடக்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பிரமிப்புனா வார்த்தையால் சொல்ல முடியாது, அது ரியாக்ட் பண்ணும்போது தான் அது தெரியும். அவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னு மட்டும் இந்த இடத்துல போடலை, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மாதிரி நம்ம கூட இந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காதுங்க, முடியாதுங்க, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டேன், முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற செய்வார். நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் உடனே ஸ்ப்ரெட் ஆயிடுது, பரவிடுது. ஒரு விஷயம், நல்ல விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா, ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஊர் முழுக்க பரவிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உடனே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டு ஓடி வராங்க. என்னடா இது, பிறவிலேயே சப்பானியாக பிறந்தவனை குணமாக்க யாராலையுமே முடியாது, இவன் எப்படி எழுந்து நடந்தான், உண்மையா பொய்யா, நம்ம நேரில் போய் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தோன்றுறது தானே, அது மாதிரி நம்ம இருதயத்தில் தோன்றுகிறதான ஒரு காரியம்தான். எல்லாம் அதை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க. வந்துட்டு பேதுரு சொல்கிறாரு, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நடந்துச்சு இது, எப்படி நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றையும் நடக்க செய்யும்.
நடக்க முடியாத எல்லாவற்றையும் முடியாதுன்றத எல்லாத்தையும் நடக்க செய்யும். நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். பேதுரு அந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நாங்கள் எங்களோட சுய சக்தினாலையும் பண்ணலை, எங்களோட பக்தியும் கிடையாது. நீங்கள் ஏன் இதை இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க? இதை பண்ணினது என்னது? ஏசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மட்டும்தான் மகிமை. வேறு எதுக்குமே பக்தியும் கிடையாது, சக்தியும் கிடையாது. சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் பண்ண முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவ்வளோதான், இயேசு மரித்து போயிட்டாரு, இனிமேல் எந்த அற்புதமும் நடக்காது, குருடர் சுகமடைய முடியாது, சப்பானி நடக்க முடியாது, குஷ்டரோகி சுஸ்தமாக முடியாது அப்படின்னு எல்லா ஜனங்களும் நம்பிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம ஊரில் ஏசுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சுகமளிச்சிட்டு இருந்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கினார். அப்புறம் காய்ச்சலாய் படுத்து கிடந்த அந்த சீமோனின் மாமியினுடைய ஜுரத்தை நீக்கினார். இது மாதிரி அநேக அற்புதங்களை சுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் அவர் மரித்து போய்விட்டார், இனிமேல் எந்த அற்புதமும் நடக்காது அப்படின்னு எல்லா ஜனங்களும் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அப்போ தான் இந்த அற்புதம் நடக்குது. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த அற்புதம் எதுக்காக இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இந்த அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் கூட இந்த காரியத்தின் மூலமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இயேசுவை நம்புகிற யாருமே வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஒரு நாளும் கையேந்தி நிற்க விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் கையேந்தி பிச்சை கேட்கணுன்னு தான் நினச்சான். ஆனால் அவன் சுயமாக சம்பாதிச்சு சாப்பிடத்தக்கதாக அவனை அன்றைய நாளில் கர்த்தர் சுகப்படுத்தி எழுந்து நடக்க செய்தார். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவங்க அவங்க சுகம் அடைகிறதுங்கிறது அரிதான காரியம். அரிதான காரியத்தை லேசான காரியமாக செய்து முடிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா.